Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மயோனைஸ் தாடனா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பேசிக் ஸ்டேபிள் ரொட்டீன் ஃபுட்ல இந்த மயோனைஸ் எந்த கோழியோ சரி மட்டனும் சரி எதை சாப்பிட்டாலும் சைடில் மயோனைஸ் தொட்டு தான் சாப்பிடுவோம். இனிமேல் மயோனைஸே வந்து தமிழ்நாடு அளவுடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னா அப்போ வேற மீனிங்ல பேசும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து 3 கடை வேளச்சேரி ஏரியாவில் மட்டும் இருக்கும். எல்லா கடைகளுக்கும் வந்து பிச்சுக்கிட்டு வியாபாரம் ஆகுமானா கிடையாது. அவங்க போடுற ஸ்டாக்ல வந்துட்டு ஒரு பாதி தான் காலியாகுது. அப்போ அந்த மீதி பாதியை கொட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேன். அப்படின்னு இருக்கும்போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. உடனே வந்து கிருமிகள் வந்து அதோட தாக்கத்தை ஆரம்பிக்குது. அடுத்த நாள் அதே மைனஸ் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அப்போ இங்கே தான் சிக்கல் வரும். சால்மனெல்லா டைப்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா நல்லா வளருது. ஈகோலைன்ற பாக்டீரியா நல்லா வளருது. சிஎலா சூடோமோனாஸ் என்ற பாக்டீரியா நல்லா வளருது. அப்போ அப்படி கெட்டு போன மைனஸ் எடுத்துன்னு வந்து நம்ம திருப்பி ஷவர்மாலையோ ஒரு கிரில்லையோ டிப்பில் வந்து நல்லா அடிச்சோம்னா அது நேராக உள்ள வயிற்றுக்கு போயிட்டு அதோட டாக்ஸின்ஸ் விஷத்தை கற்றுக்கும். மயோனைஸ்னால வரக்கூடிய வியாதிகள் என்ன? இது அதிகமாக எதை அஃபெக்ட் பண்ணுது? இட் இஸ் ஓவர் நியூட்ரிஷியஸ். கம்மி அமௌண்ட்லேயே கலோரி ரொம்ப அதிகம். ஃபுல் ஃபேட் கண்டென்ட், ஹை கொலஸ்ட்ரால் கண்டென்ட். இந்த 3 கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு கொஞ்சம் கெட்டது. டெய்லி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டு நல்லா இவ்வளோ கப்பு ஃபுல்லாக நல்லா அள்ளி சாப்பிட்றாரு அப்படின்னும் போது ஈஸியாக வந்துட்டு பேன் மயோனைஸ்க்காக கிடையாது. மெயினாக இருக்கிற கண்டென்ட் வந்து பச்சை முட்டை எண்ணெயும் சேர்த்து அடின்னு அடிக்கிறாங்க. கிருமிகள் வந்து வளர்றதுக்கு ரொம்ப நல்ல உகுந்த இடம் வந்து முட்டைகள். இப்போ இங்கே ப்ராப்ளம் நான் என்ன பார்க்குறேன்னா மயோனைஸ் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் தான் ப்ராப்ளம். சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை பெரிய கடையிலையோ பார்த்தீங்கன்னா மயோனைஸ் பாட்டிலே வைக்கணும். அதில் வந்து எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்குது. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு அவன் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவான். பாக்டீரியாவே வந்து வளர்கிறதுக்கு வந்து விரும்பப்படலைன்னா அவன் அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கான் அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயோனைஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பேன் பண்ண போகிறோம், அதை யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பேசியிருந்தோம். மயோனைஸ் சாப்பிட்றத பற்றிலாம் பேசியிருந்தோம். இப்போ திருப்பி நான் அவங்ககிட்ட கேட்குற கேள்வினா மயோனைஸ்னால வரக்கூடிய வியாதிகள் என்ன? இது அதிகமாக எதை அஃபெக்ட் பண்ணும் சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து 1 வருஷம் தான் தடைன்றாங்க. ஸோ அப்போ அதில் வந்து என்ன மீனிங் வருதுன்னு எனக்கு வந்து கரெக்டாக வந்து விளக்க வேண்டியது ஒரு தேவை வந்து இருக்குது. அப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. அப்போ இத்தனை நாள் சாப்பிட்டுன்றதும் என்ன அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் வந்து வருது. இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன், இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா மயோனைஸ்க்காக கிடையாது. இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷனுக்காக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம் வந்து மயோனைஸோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மயோனைஸை கெட்டு போக வைக்கிறாங்கன்றது தான் இப்போ மெயின் பிரச்சனை. அப்போ அந்த கெட்டுப்போன மயோனைஸ் தான் இங்கே மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மயோனைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக இருக்கிற கண்டென்ட் வந்து பச்சை முட்டை. ஸோ முட்டையை எந்த விதமான பாயிலோ இல்லைனா வந்து எந்த விதமான ஆம்லெட் மாதிரி எதுவும் வறுக்காமல் டேரெக்டாக பச்சை முட்டையும் எண்ணெயும் சேர்த்து அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இந்த பச்சை முட்டையை வந்து போடுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கிருமிகள் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப நல்ல உகுந்த இடம் வந்து முட்டைகள் தான். அப்போ பச்சை முட்டை வெளியே இருக்கும்போது அந்த முட்டை இருக்கும்போது ஈஸியாக கிருமிகள் வந்து அதில் போய் நல்லா வளர ஆரம்பிக்கும். குடும்பமாக வளரும். அப்போ கண்டாமினேட் ஈஸியாகிடும். அதாவது ஈஸியாக கெட்டு போகும். அப்போது அந்த கிருமிகள் உள்ளே இருக்கிற அந்த மயோனைஸை வந்து ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு உடம்பு வந்து பாதிப்பு ஏற்படுது. அப்போது இங்கே ப்ராப்ளம் நான் என்ன பார்க்குறேன்னா மயோனைஸ் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. இல்லைனா அவங்க என்ன சொல்லணும், ஃபுல் லைஃப் லாங் இனிமேல் மயோனைஸே வந்து தமிழ்நாடு அளவுடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போ வேறு மீனிங்கில் பேசலாம். 1 வருஷத்துக்கு மட்டும் கிடையாதுன்னும் போது இதுக்கு ஏதோ வந்துட்டு ஃபுட் சேஃப்டி ஆங்கிளில் வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு சில நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ மயோனைஸ் தாடனா யோசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சவுதியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்டேபிள் ரொட்டீன் ஃபுட்லேயே இந்த மயோனைஸ் இருக்குது. அந்த ஒரு ஃபுட்டு தான் இப்போ நம்ம காப்பி அடிச்சு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் மயோனைஸ்லாம் கண்டுபிடிக்கல. நான் வந்து சின்ன வயசு 97, 98 சவுதியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மயோனைஸ் வந்து ஒரு பயங்கர காமனான ஃபுட்டு. எந்த கோழியோ சரி மட்டனும் சரி எதை சாப்பிட்டாலும் சைடில் மயோனைஸ் தொட்டு தான் அங்கே இருக்கிற எல்லா சவுதிகளும் சாப்பிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது இது என்னமோ புதுசாக உற்பத்தியானது கிடையாது. நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஓவராலாக மயோனைஸில் வந்து என்ன தான் அப்படி கெடுதல் இருக்குன்னும் போது கண்டிப்பாக கெடுதலான ஃபுட்டான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஓவர் நியூட்ரிஷியஸ். ஓகேங்களா? எப்படி ஓவர் நியூட்ரிஷன் என்ன மீன் பண்ணுறேன்னா கம்மி அமௌண்ட்லேயே கலோரி ரொம்ப அதிகம். 2வது ஃபுல் ஃபேட் கண்டென்ட். 3வது ஹை கொலஸ்ட்ரால் கண்டென்ட். இந்த 3 கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு கொஞ்சம் கெட்டது தான். ஓகேங்களா? ஏன்னா ஹை ஃபேட்டு ஹை கொலஸ்ட்ரால்னும் போது அப்போ நம்ம ரத்தத்தோட கொலஸ்ட்ரால் லெவலை ஏற்றும். டெய்லி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டு இல்லைனா வந்துட்டு ஒரு வேளை சாப்பிட்டா கூட நல்லா இவ்வளோ கப்பு ஃபுல்லாக நல்லா அள்ளி சாப்பிட்றாரு அப்படின்னும் போது ஈஸியாக வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஃபேட் லெவல்ஸ் அதிகமாகுது. அதுவும் என்ன ஃபேட்டு? கெட்ட ஃபேட்டு.
ஃபேட்டில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. இதில் அதிகமாக வருது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அப்போ சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாகும் போது பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் ஏறுது. அப்போ மாரடைப்பு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஈஸியாகுது, சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மயோனீஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பெரிய ப்ராப்ளமே தவிர, அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்ளம் வித் மயோனீஸ்ன்றது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் தான் நான் பார்க்குறேன். சார் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்போ எப்படினாலுமே மைனஸ் வந்து கெட்டது தான். ஆனா அந்த ஹோட்டல்ஸ்ல ஒரு சில இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்லயே வச்சு வச்சு எடுத்து யூஸ் பண்றாங்க சார். அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? அதுதான் இப்போ பிரச்சனையே. ஓகேங்களா? மயோனீஸ் இப்போ நான் சவுதியில் சொல்கிறேன்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு புது ஸ்டாக் வந்துன்னே இருக்கும். ஓகேங்களா? 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகி கிச்சன்லேருந்து மயோனீஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுவாங்க, டக்கு டக்குன்னு பார்சல், டக்கு டக்குன்னு கிளம்பும். அந்தளவுக்கு அங்கே சேல்ஸும் ஆகும். ஓகேங்களா? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க நான் பார்த்த நாடுகளில். எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து இது முடியுதுன்னா அதோட ஸ்டாக் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கள், ஏதாவது 1 2 கடைனா அவன் வந்து வியாபாரம் நல்லாயிருக்கும், மெயின்டைன் பண்ணுவான். ஆனால் இப்போ இருக்கிற வியாபாரங்கள் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா, அப்புறம் எக்ஸாம்பிள் வேளச்சேரி ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கடை இருக்கும். எந்த இடத்துல ஷவர்மாவும் இந்த மயோனீஸை விற்கிற கடை ஒரு 100 கடை வேளச்சேரி ஏரியாவில் மட்டும் இருக்கும். அப்போ ஒரு ஏரியாலும் அவ்வளோ கடைகள் இருக்குது. அப்போ எல்லா கடைகளுக்கும் வந்து பிச்சுக்கிட்டு வியாபாரம் ஆகுமானா கிடையாது. ஓகேங்களா? ஆனால் எல்லாருமே இந்த மயோனீஸ் ஷவர்மா கடைகள் வச்சுருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க போடுற ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு பாதி தான் காலியாகுது. அப்போ அந்த மீதி பாதியை கொட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ஏன் அடுத்த நாள் யூஸ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு ஆங்கிளுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன் அந்த கடைக்கு அவன் வாடகை கொடுக்குறான், பொருள், அந்த நார்த் ஈஸ்ட்காரனுக்கு வந்து சம்பளம் எல்லாமே கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும்போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் நைட்டு கரண்ட் போயிடுது. ஓகேங்களா? இவங்க இன்வெர்ட்டர் வச்சிருப்பாங்களா, ஜென்ரேட்டர் வச்சிருப்பாங்களா, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கிடையாது. அப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, உடனே வந்து கிருமிகள் வந்து அதோட தாக்கத்தை ஆரம்பிக்குது, வளருது. அடுத்த நாள் அதே மயோனீஸ் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. ஐயோ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மயோனீஸை வச்சிட்டோமே அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அப்போ இங்கே தான் சிக்கல் வருது. அப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜீன் அண்ட் என்வாயர்மெண்ட்டு தான் இங்கே பெரிய சிக்கல். அதே மாதிரி நம்ம ஊர் வந்து கொஞ்சம் ரொம்ப சம்மரு, அதே மாதிரி வந்து இந்த கரண்ட் பிரச்சனை, இந்த ஃப்ரிட்ஜ் பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்குன்றதுனால ஈஸியாக கெட்டு போயிடுது. அப்போது இம்பார்ட்டண்ட்டாக சால்மனல்லா டைஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா நல்லா வளருது, ஈகோலைன்ற பாக்டீரியா நல்லா வளருது, கிளெப்சியலா சூடோமோனாஸ்ன்ற பாக்டீரியா நல்லா வளருது. அப்போ அப்படி கெட்டு போன மயோனீஸ் எடுத்துன்னு வந்து நம்ம திருப்பி ஷவர்மாலையோ இல்லைனா வந்து ஒரு கிரில்லையோ டிப்பில் வந்து நல்லா அடித்தோம்னா அது நேராக உள்ள வயிற்றுக்கு போயிட்டு அதோட டாக்ஸின்ஸ் விஷத்தை கக்குது. கக்கும் போது பேஷண்ட்டுக்கு பயங்கரமான வயிற்றுப்போக்கு, டயரியா, வாமிட்டிங்கு, ரத்த பேதி இது எல்லாமே நடக்குது. சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் இதே இது. மயோனீஸ்ல வந்து எக் இருக்கனால தானே பிரச்சனை. இதே நோ எக் மயோனீஸ்லாம் நிறையா இந்த ப்ரிசர்வேட்டிவா கவர்லலாம் வச்சு விற்கிறாங்க, பாட்டில்லாம் வச்சு விற்கிறாங்களே. அப்போ அது சாப்பிடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறோம். சூப்பர் மார்க்கெட் மயோனீஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பேன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லைனா நான் சொல்கிற இந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கடையிலையோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மயோனீஸ் பாட்டிலே விற்கும். எப்படி டொமேட்டோ சாஸ் பாட்டில் இருக்கும், அது மாதிரி மயோனீஸ் பாட்டில் விற்கும். அதிலலாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட். எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று போட்டானா என்ன அர்த்தம்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு அவன் வந்து என்ன பண்ணுவான், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவான். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணால் அந்த விஷயம் கெடாது. கெடாதுன்னு என்ன அர்த்தம், பாக்டீரியல் கண்டாமினேஷன் நடக்காது. பாக்டீரியாவே வந்து வளர்கிறதுக்கு வந்து விரும்பப்படலைன்னா அவன் அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கான், அவன் என்னமோ ஆட் பண்ணியிருக்கான். கரெக்டாக அதுதான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதுக்கு வந்து நான் கிருமியே சொல்லுது, எப்போ நான் அதில் வளர மாட்டேன்ப்பா, நான் செத்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வளர மாட்டேன்து. அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் சயின்ஸில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெல்த் ஆங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கேன்டு ஃபுட்ஸ், ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், இந்த மாதிரி வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னுவான். ஏன்னா எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலக்கிறாங்க, கெட்டு போகாமல் இருக்கணும், கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க. அந்த கெமிக்கலை திருப்பி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வரும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸை நோக்கி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா, டெய்லி மேட் பண்ணுற ஃபுட்ஸ், ஹோம் ஃபுட்ஸ் இந்த ஆங்கிளில் போங்கன்னுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு எதிர்க்க 2 கடை இருக்குது. ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா முனியாண்டி விலாஸில் டெய்லி கோழி வாங்கி வந்து குழம்பு வச்சு புரோட்டா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கர ஃப்ரோசன் செக்ஷனில் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த KFC மாதிரி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி வெளியே வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இந்த ஆங்கிளில் தான் ஓடுவாங்க. அந்த டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி கிரம்பிள்டு அந்த KFC ஆங்கிளில் ஓடுவாங்க. நம்ம முனியாண்டி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பார். யாராவது ஒருத்தர் 2 பேர் தோசை சாப்பிட்டு குழம்பு சாப்பிட்டு போவாங்க. ஆனால் எது ஹெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா முனியாண்டி அண்ணன் தான் ஹெல்த்தி. ஏன்னா அவர் வந்து டெய்லி வந்து கோழி எடுக்கிறாரு, ஃப்ரெஷ் கோழி. அந்த கோழியை வந்து உடனே எடுத்து செய்கிறாரு. இவங்கள மாதிரி ஃப்ரோசனில் வைக்கல, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணல. ரொம்ப நாள் வந்துட்டு இந்த KFC சிக்கன் இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி நான் சொல்கிற ஃப்ரோசன்லாம் எக்ஸ்பிரி வந்து டேட்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுனால ப்ராப்ளம். அதனால் எப்போவுமே கேண்டு ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுன்றது தான் நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது. சரி, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. மக்களோட பார்வை எப்படி போக ஆரம்பிக்கணும்? கடையில் மயோனஸ் சாப்பிட்றதுனால தானே பிரச்சனை. நாங்கள் அந்த மயோனஸை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம், அதே முட்டையை உடச்சி அதே எண்ணெய் அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம், அன்னன்னைக்கு தேவைக்கு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு
கடையை தான் பிரச்சனையாக்குறாங்களே தவிர்த்துட்டு மைனஸ் நாங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு பார்வைக்கு வந்து கொண்டு போறாங்க சார். கரெக்டு தானே மக்கள் யோசிக்கிறது, கரெக்டாக தான் யோசிக்கிறாங்க, தாராளமாக சாப்பிடலாமே. இப்போ நான் மயோனீஸ்க்கு எதிரி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்காங்க, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னும் போது மயோனீஸ்ன்றது நல்ல ஹை கேலரி கண்டென்ட், உடனே வந்து உடம்ப கெயின் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து ஈஸி சோர்ஸ், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஆல்ரெடி இப்போ கெயின் ஆகி இந்த மாதிரிலாம் பாடி வச்சுருக்கேன் நான், இப்போ நான் அதே லெவலுக்கு சாப்பிட்டேன்னா எனக்கு இன்னும் எப்படி ஆகும்? அதுதான் பிரச்சனை. அதனால வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி வீட்டில் இவங்க அன்னைக்கு தேவைக்கு நான் ஒரு 2 முட்டையை உடச்சி நான் என் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்றேன்னு தாராளமாக செஞ்சு கொடுங்க. அன்னைக்கே கொடுத்து முடிச்சிடுறீங்கன்னா சூப்பர், நல்ல ஐடியா, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், மயோனீஸ்ன்றது நம்ம ஊர் ஃபுட்டு கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் வெறித்தனமாக எல்லாரும் சாப்பிட்ற ஃபுட்டு. அதனால் அதை வந்து நம்ம பேன் பண்ணிட்டாங்க, அதில் ஏதோ பிரச்சனை அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க. அதில் இருக்கிற கண்டென்ட் எக் அண்டு ஆயில், அவ்வளோதான். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா வந்துட்டு கண்டாமினேஷன். ஓகே, ரெண்டாவது வந்து உங்கள் ஹெல்த்துக்காக கொஞ்சம் மாட்ரேஷன், அதாவது கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளோ தான் 2 பாயிண்ட்டை தவிர மயோனீஸே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸு வேண்டாம். ஓகே சார், நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.